அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் மீதான அதிர்ச்சியூட்டும் கூடுதல் தகவல்களை குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சுரேஷ், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கக்கூடிய இளம் மாணவிக்கு பாலியல் கொடுமை அத்துமீறல் அரங்கேறி இருக்கிறது. அந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவர் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பது தெரிய வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் தான். இவர்தான் தற்பொழுது கோட்டூர்புரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரோடு எத்தனை பேர் 23ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழைந்தார்கள், எந்த அடிப்படையில் இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள், யார் பெயரை சொல்லி உள்ளே நுழைந்தார்கள், குறிப்பாக ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய அந்த ஆண் நண்பரை விரட்டி அடித்துவிட்டு இவர்கள் அந்த எத்தனை பேர் அந்த மாணவியிடம் பாலியல் வன்புணர்விலே ஈடுபட்டார்கள், எத்தனை மணிக்கு இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள், எவ்வளவு நேரம் உள்ளே இந்த கொடுமையை அரங்கேற்றினார்கள் என்பதை குறித்து பல்வேறு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் கோட்டூர்புரம் பகுதியிலே இருக்கக்கூடிய ஏரிக்கரை சாலை, அந்த மண்டபம் பகுதியிலே இருக்கக்கூடிய சாலை பகுதியிலே இருக்கக்கூடிய வீட்டில் இவர் வசித்து வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய திமுக பிரபலங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர் அதன் மூலமாக தனது செல்வாக்கை வெளியில் காட்டிக் கொள்வதாகவும், ஏற்கனவே இதுபோன்று பல்வேறு பாலியல் அத்துமீறல்களில் இவர் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அடையாறு பகுதியிலே தள்ளுவண்டியில் பிரியாணி கடை சாலையோரமாக வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய இந்த ஞானசேகரனுக்கு இப்படிப்பட்ட தைரியம் எப்படி வந்தது? காரணம், திமுகவில் தான் இருப்பதாலும் திமுகவினுடைய பின்புலத்தினால் இப்படிப்பட்ட பல்வேறு கொடுமைகளை இவர் அரங்கேற்றி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஞானசேகரனோடு உடன் சென்றவர்கள் யார், அந்த முக்கிய பொறுப்பாளர்கள் புள்ளிகள் யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னுடைய தகப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சொல்லுவது போல காவல்துறை உடனடியாக நாங்கள் கைது செய்ய விட்டோம் என்று ஞானசேகரனுடைய புகைப்படத்தை காட்டுகிற பொழுது ஞானசேகரனோடு எத்தனை பேர் உள்ளே அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தார்கள், அவர்கள் என்னென்ன பொறுப்புகளிலோ என்ன நிலைகளிலே அவர்கள் இருக்கிறார்கள், யார் அந்த நபர்கள், அவர்கள் குறித்த தகவல்களை ஏன் இன்னும் வெளியிடவில்லை என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய பின்புலத்தில் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய பிரபலங்களை வைத்துக் கொண்டுதான் இது போன்ற செயல்களில் இந்த ஞானசேகரன் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சியூட்ட தகவல்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர் இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி, இவர் வியாபாரம் செய்து வரக்கூடிய பகுதியிலும் சரி, கட்சியினுடைய பின்புலத்திலேயே இவர் மிரட்டக்கூடிய துணையிலேயும் மற்றவர்களை கட்டாயப்படுத்தக்கூடிய துணையிலுமே இவருடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இதுபோன்று பல்வேறு பாலியல் வன்புணர்வு சம்பவங்களிலே இவர் ஈடுபட்டிருப்பதாகவும் பல சம்பவங்கள் இன்னும் வெளிச்சத்திற்கு வராமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஞானசேகரனுடைய பின்னணி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே 24 மணி நேரம் அங்கே காவலாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பரிசோதனை செய்து எதற்காக உள்ளே செல்லுகிறார்கள், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு பேசி அனுமதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் யார் பேரை சொல்லிவிட்டு இவர் உள்ளே சென்றார்கள், எத்தனை பேர் சென்றார்கள், எவ்வளவு நேரம் பல்கலைக்கழகத்தில் இருந்தார்கள், இவர்கள் அடித்து விரட்டப்பட்ட அந்த ஆண் நண்பர் யார், குறிப்பாக மாணவிக்கு எவ்வளவு நேரம் இவர்கள் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய சந்தேகம் தற்போது மாணவர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். திமுக ஆட்சியில் அந்த பல்கலைக்கழகத்திற்கு உலக அளவில், இந்திய அளவில், தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். திமுகவினுடைய பொறுப்பாளராக, நிர்வாகியாக திமுகவில் இருந்து கொண்டு இந்த ஞானசேகரன் இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியத்தை செய்திருப்பதாக இந்த பெற்றோர்கள் தரப்பிலே தங்களுடைய குமுறல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட துயரம், எப்படிப்பட்ட கொடுமை, எப்படிப்பட்ட அத்துமீறல், எப்படிப்பட்ட ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம், வன்புணர்வு போன்ற சம்பவங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கும் என்பதை எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட பின்புலத்தில் சார்ந்தவர்களாக இருந்தாலும், குறிப்பாக திமுகவுடைய நிர்வாகியாக இருந்தாலும் கூட அவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும்.
இந்த தண்டனை என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்று இனிமேல் ஒரு செயல் அரங்கேறக்கூடாது என்பதுதான் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அந்த பல்கலைக்கழகங்களை படிக்கக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர்களுடைய மாணவிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு தனது வரலாற்று சிறப்பை இழந்து நிற்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் தனது பெயர் தாங்கிய அந்த பெயரை இன்றைக்கு இருண்டு போய் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிகள், அங்கே தங்கி இருக்கக்கூடிய விடுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் அச்சத்தோடு செல்லக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்விலே மாணவர்கள் பங்கேற்பார்களா என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு, அத்துமீறல் ஆளுகிற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட பெரும் துயரம் அந்த அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை சூழ்ந்து இருக்கிறது, எப்படிப்பட்ட அந்த இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அநீதி கொடுமை அங்கே இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மாணவிக்கு நேர்ந்த இந்த கொடுமையை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும், தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அந்த பெற்றோர்களுடைய இறுதி கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.